अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वल आक़िबतु लिल मुत्तक़ीन वस्सलातु वस्सलामु अला रसूलिहिल करीम अम्मा बाद। क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल अज़ीम व फ़िल फ़ुरक़ानिल मजीद। अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। क़ाल अल्लाहु तआला इद क़ालत इम्रात इमरान रब्बी इन्नी नज़रत लक मा फ़ी बतनी इला यौमिल आख़िर आया सदक़ल्लाहुल अलीम। व क़ाल नबियुना मुहम्मदिन सल्लल्लाहु अलैहि वसल्लम बल्लिग़ू अन्नी वलौ आया औ क़ाल कमा अलैहि सलातु वस्सलाम। क़ालू सुब्हानक ला इल्म लना इल्ला मा अल्लमतना इन्नका अंतल अलीमुल हकीम। क़ाल रब्बी शरह ली सदरी व यस्सिर ली अमरी वहलुल उक़दतम मिन लिसानी व यफ़क़हू क़ौली। அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்போடையினுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை முழுமையாக பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், நல்லோர்கள் என நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் குறையில்லாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். மேலான பெருமக்களே, அருமையான தாய்மார்களே, சகோதரிகளே, மாணவ கண்மணிகளே, மதரசத்துல் ஃபலா மாதாந்திர பெண்கள் பயான் கூட்டம் மாதத்தில் 2வது வாரம் இன்ஷா அல்லாஹ் சிறப்பான முறையில் துவங்கப்பட்டு நல்ல முறையில் நடந்து முடிய அல்லாஹ் அருள்புரி செய்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரித்தான அல்லாஹ்வின் மேன்மக்களே, இம்மாதம் கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு இஸ்லாமிய பெண்கள் மார்க்கத்தில் முதன்மை அடைய வேண்டும் என்ற தலைப்பில் இம்மாதம் பேசப்பட பணிக்கப்பட்டுள்ளோம். மேலான தாய்மார்களே, நாம் இன்ஷா அல்லாஹ் பொறுமை காத்து பேசப்படக்கூடிய செய்திகளை அமைதியாக செவிதாழ்த்தி எல்லா விஷயங்களையும் உள்வாங்கி நம் வாழ்வில் அதை கடைபிடிக்க நன்மக்களாக அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. ஆமீன். கண்ணியமிக்க தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த உலகத்திலே ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும், அல்லாஹு தஆலா இந்த ஆண்களையும் பெண்களையும் ஒரே ஆன்மாவிலிருந்து படைத்துள்ளார். இந்த ஆண்களையும் பெண்களையும் அல்லாஹ் இருவருமே ஒரே ஆன்மாவிலிருந்து படைத்த இறைவன் 2 பேரையும் தங்களுடைய அடிமை என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகிறார். மேலும் அல்லாஹ் தஆலா ஆண்களையும் பெண்களையும் படைத்ததனுடைய அந்த வழிகளை மிக தூய்மை என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகிறார். அல்லாஹ் தஆலா ஆண்களையும் பெண்களையும் இந்த உலகத்திற்கு அனுப்பியதின் நோக்கம் அல்லாஹுவை முழுவதுமாக வணங்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் அல்லாஹ் தஆலா நம்மை இந்த உலகத்திலே படைத்திருக்கிறார். மேலான தாய்மார்களே, உலகத்திலே எந்த காலத்திலேயும் நபிமார்கள் இந்த உலகத்துக்கு வர துவங்கியதிலிருந்து இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தது வரைக்கும் நீங்கள் யோசித்து பாருங்கள், கவனித்து பாருங்கள், நபிமார்களில் பெண்கள் கிடையாது. நபிமார்களில் பெண் என்பவர்கள் கிடையாது. நபிகளாக ஒரு நபியாக ஒரு பெண் அல்லாஹ் எந்த காலத்திலும் தேர்ந்தெடுக்கவில்லை. நபிகளை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தது ஆண் வர்க்கத்திற்கு மட்டுமே. ஆனால் அல்லாஹ் தஆலா நபிகளில் ஆண்களை அனுப்பிய அவர் வலிமார்களில் இறை நேசர்களில் நபிமார்களை மட்டுமல்ல, அல்லாஹ் தஆலா சமயங்களில் இறை நேசர்களில் பெண்களையும் அல்லாஹ் தஆலா உருவாக்கி இருக்கிறார். ஒரு பெண் வழியாக ஆக முடியுமா என்று கேட்டால் கண்டிப்பாக ஆக முடியும். இறை நேசர் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய பிரியத்திற்குரியவர்கள். இறை நேசராக வருவதற்கு அல்லாஹ் எல்லோருக்கும் அந்த வாசல்களை திறந்து வைத்திருக்கிறார்.
யாரு வேண்டுமானாலும் வலி உள்ளவாக, இறைநேசராக, அவுலியாவாக ஆக முடியும், வர முடியும். ஆனால் ஒரு நபியாக ஆண்களை தவிர, அல்லாஹ் தேர்ந்தெடுத்த நபிமார்களை தவிர, அதே போன்று நபிமார்களில் பெண்கள் இல்லை என்பதை அல்லாஹ் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். அந்த அடிப்படையில் அல்லாஹுடைய பெரிய முயற்சி, நபிமார்களில் அல்லாஹ் ஆண்களை வரவழைத்து அந்த வந்த நபிமார்கள் எல்லோருக்கும் நீங்கள் கவனித்து பாருங்கள், எல்லா நபிமார்களுக்கு பின்னாலேயும் ஒவ்வொரு பெண் இருக்கிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்திற்கு அனுப்பப்படுவதற்கு முன்னால் சொர்க்கத்தில் இருந்தார்கள், நமக்கு தெரியும். ஆனால் சொர்க்கத்திலிருந்து இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டதனுடைய பின்னணி, அவருடைய மனைவியாகிய ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்தார்கள்? அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறினார்கள். ஒரு கட்டத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறினார்கள் என்பது இருக்கட்டும், மறுபுறம் அவர்கள் இந்த உலகத்திற்கு முதல் நபியாக வருவதற்கு காரணமாக இருந்தது அவருடைய மனைவி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அந்த அடிப்படையில் ஒவ்வொரு நபிமார்களும் சரி, நீங்கள் எல்லா நபிமாருடைய வாழ்க்கை வரலாறுகளை கவனித்து பாருங்கள். எல்லா நபிமார்களும் இந்த உலகத்தில் வருவதற்கு முன்னால், அந்த நபிமார்களுடைய வருகைக்கு முன்னால் ஒவ்வொரு பெண் நபிக்கு பின்னால் இருந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் நபிமார்களுடைய வருகைக்கு பெண்கள் எப்படி மிக முக்கியமான ஒரு பங்காக இருக்கிறார்களோ, அந்த உழைப்பை, அந்த முயற்சியை அல்லாஹு தஆலா நம்மவர்களுக்கு புரிய வைக்கின்றார். எல்லா நபிமார்களும் அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாலும், எல்லா நபிமார்களுடைய வாழ்க்கை சரிதத்திற்கு பின்னால் ஒவ்வொரு பெண் கண்டிப்பாக இருக்கிறார். நீங்கள் எல்லா நபிமாருடைய வாழ்க்கையை பாருங்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அதே போன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், கடைசியாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவர்கள் அத்துணை பேருடைய வாழ்க்கைக்கு பின்னாலேயும் அல்லாஹ் தேர்ந்தெடுத்தது ஒரு புறம் இருந்தாலும், மறுபுறம் இவர்கள் வருகைக்கு பின்னால் ஒரு பெண் இருக்கிறாள் என்பது மிக தெளிவாக தெரிகிறது. மேலான தாய்மார்களே, நாம் தலைப்புக்குள் வருவோம். இஸ்லாமிய பெண்கள் மார்க்கத்தில் முதன்மை அடைய வேண்டும் என்ற இந்த தலைப்பை நாம் கவனமாக சிந்தித்து பார்க்கின்ற பொழுது, இன்றைக்கு முஸ்லிம்கள் மார்க்க விஷயத்தில், மார்க்க சட்ட திட்டங்களில், மார்க்க கல்வியில் எந்த அளவுக்கு முயற்சித்து முன்னேறி இருக்கிறார்கள் என்பதை சிந்தித்து பார்க்கவே இந்த தலைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. மார்க்கத்தில் பெண்கள் முதன்மையாக இருக்க வேண்டும். இன்றைக்கு பெண்களை பொறுத்தவரை வீட்டில் ஒரு இயந்திரமாக அவர்கள் பார்க்கப்படுகிறார்கள். இன்னைக்கு ஒவ்வொரு வீட்லையும் பார்த்தீங்கன்னா பெண்கள் ஒரு மிஷின் மாதிரி தான். காலையில் எந்திரிச்ச உடனே பிள்ளைகளை எழுப்பணும், காலையில் எந்திரிச்ச உடனே பிள்ளைகளை ரெடி பண்ணணும், காலையில் வீட்டில் பிள்ளைகளுக்கும் வீட்டுக்காருக்கும் டிஃபன் ரெடி பண்ணணும், மதியத்துக்கு சாப்பாடு ரெடி பண்ணணும், துணிமணிகளை துவைக்கணும், வீட்டை கழுவணும், வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும், பாத்திரங்களை கழுவணும், மாலை பொழுது பிள்ளைங்க வந்து அவங்கள பார்க்கணும், தயார் பண்ணணும், மகரிபுக்கு பிறகு அவங்களுக்கு படிப்பு சொல்லி தர்றது, இஷாவுக்கு பிறகு சாப்பாடு, இப்படியே நம்ம வாழ்க்கை வீடுகளிலே பெண்களுடைய வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. அப்படிதான் போயிட்டு இருக்கு, ஆமா இல்லையா? குறிப்பாக பெண்கள் வீடுகளிலே இன்றைக்கு ஒரு இயந்திரமாக இருக்கிறார்கள். மிஷின் என்ன செய்யும்? சுவிட்ச் போட்டா அது ஓடும். அது போல இன்றைக்கு வீடுகளிலே பெண்கள் இயந்திரமாக செயல்படுகிறார்கள். அக்பர் இப்படி செயல்படக்கூடிய இந்த பெண்கள், இவர்களை இஸ்லாம் என்ன சொல்ல வருகிறது? பெண்களே, நீங்கள் வீட்டுக்கு மட்டும் அனுப்பப்பட்டவர்கள் அல்ல என்பதை இஸ்லாம் தெளிவுபடுத்துகிறது. மேலான தாய்மார்களே, நாம் அமைதியாக கேட்டால் மட்டுமே தலைப்பினுடைய விஷயங்கள் விளங்கும். முடிந்தவரை நாம் பேசுவதை தவிர்த்துக் கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கு இந்த சமூகத்தில் ஆண்கள் மட்டுமே இந்த தீனுடைய காரியங்களை எடுத்து செய்கிறார்கள். யாரும் இல்லையா? இந்த தீனுடைய காரியத்தை ஆண்கள் மட்டுமே எடுத்து செய்கிறார்கள். யோசித்து பாருங்கள், தொழுகைக்கு அழைப்பதும் ஆண்கள் தான், பாடங்களை, மர்சாக்களின் சட்டங்களை சொல்லி தருவதும் அதிகமாக ஆண்கள் தான், நல்ல நல்ல நிகழ்ச்சிகளை அரங்கேற்றுவதும் ஆண்கள் தான். தீனுடைய உழைப்பை அதிகம் 99% ஆண்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பெண்களில் தீனுடைய பங்களிப்பு என்பது குறைந்தே காணப்படுகிறது. இஸ்லாமிய மார்க்கத்தில் பெண்கள் முதன்மை அடைய வேண்டும் என்று சொன்னால் பெண்களும் என்ன செய்யப்பட வேண்டும்? ஆண்களை போன்று முந்தியவர்களாக
மார்க்கத்தில் பின்னடைவு இல்லாமல் மார்க்க காரியங்களை கற்றுக்கொண்டு மார்க்க ஷரியத்தை விளங்கி கொண்டு தான் வாழக்கூடிய சுற்றுச்சூழலில் தன்னுடைய மஹல்லாவில் முதலில் தன் வீட்டிலிருந்து தன்னுடைய மஹல்லாவிலிருந்து தன்னுடைய ஊரிலிருந்து இந்த தீனை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக மக்களுக்கு புரிய வைப்பதும் அவருடைய உள்ளங்களில் கொண்டு போய் சேர்ப்பதும் நாம் வாழும் இடத்தில் மஹல்லாக்கள் முஸ்லிம்களை தொழுகையாளிகளாக மாற்றுவதும் ஒவ்வொரு ஆணின் மீது எப்படி கட்டாய கடமையோ அதே போன்று ஒவ்வொரு பெண்ணின் மீது கட்டாய கடமை இருக்கிறது. இந்த மார்க்கத்தை புரிய வைப்பதிலும் மார்க்கத்தை எடுத்து சொல்வதிலும் ஆண்களுடைய பங்கு மட்டுமல்ல, பெண்களாகிய தாய்மார்களாகிய நமக்கும் அந்த ஃபர்து கடமை இருக்கிறது என்பதை குர்ஆன் தெளிவாக பேசுகிறது. குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா ரெண்டு விதமாக பேசுவார். மேலான தாய்மார்களே, குர்ஆனை நன்றாக ஓதக்கூடியவர்களுக்கு குர்ஆன் அல்லாஹ் எப்படி பேசியிருக்கிறான் என்பது தெளிவாக தெரியும். பொதுவா இன்னைக்கு குர்ஆனை தொடாதவங்க இருக்கத்தான் செய்யறோம். குர்ஆன்ல எத்தனை சூரா இருக்குன்னு தெரியல, குர்ஆன்ல எத்தனை சஜிதா இருக்குன்னு தெரியல, குர்ஆன்ல எத்தனை நபிமார்கள் பெயர் சொல்லப்பட்டிருக்குன்னு தெரியல, குர்ஆன்ல எத்தனை சூரா எந்த மக்கால எத்தனை இடங்களை இறங்குச்சு, மதீனால எத்தனை சூரா இறங்குச்சு விவரம் தெரியல. ஆனா வீடுகள்ல இன்றைக்கு பெண்கள் ஒரு வீட்டுக்கு கொடுத்துன்னு போவதா இருந்தாலும் அல்லது ஒரு புதிய வீட்டை கட்டிட்டு போறதா இருந்தாலும் முதல்ல கொண்டு போய் வீட்டுல வைக்கிறது குர்ஆன் ஷரீஃப் தான். குர்ஆனை கொண்டு போய் முதல்ல வீட்டுல வை, ஒரு பாட்டில் தண்ணியை வை, கொஞ்சோண்டு உப்பு பாக்கெட்டை வை. ஏன் இந்த மூணையும் வைக்கிறீங்க அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அந்த வீட்டினுடைய தலைவி சொல்லுவார்கள், குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம், முதல்ல அதுதான் வீட்டுக்குள்ள போகணும். வரவேற்கத்தக்க பதில். தண்ணியா கொண்டு போறீங்க, இல்ல வீட்டுல நம்ம காலங்காலமா இருக்கணும், அதனால தண்ணி நமக்கு அத்தியாவசியம், அந்த தண்ணி என்ன செய்யணும் உள்ள கொண்டு போறோம். உப்பியா கொண்டு போறீங்க, விஷ ஜந்துக்கள் எதுவும் உள்ள வந்துடக்கூடாது, கந்திர்ச்சி விழாம இருக்கும். இப்படி எல்லாத்துக்கும் ஒரு பதில் வைத்திருக்கிறோம். குறிப்பாக முதல் பதில் குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம், அதனால ஃபர்ஸ்ட் குர்ஆன் தான் உள்ள போகணும். இங்க இந்த சமூகத்துல ஒரு வீடு கொடுத்துட்டு போனாலும் சரி, அல்லது ஒரு வீட்டுக்கு புதுசாக வாடகை நம்ம கொடுத்துட்டு போனாலும் சரி, முதல்ல கொண்டு போறது குர்ஆன் தான். அது வெறுமனே கொண்டு போய் வைக்கிறோம், திரும்ப கொண்டு வந்துடுறோம். அதை திறந்து அதை ஓடுவோமே, அதுல உள்ள விஷயங்களை படிப்போமே, அதை வரலாறுகளை படிச்சு விளங்குவோமே, அந்த வாழ்க்கையை நம்மளும் வாழ்வோம் என்ற அந்த சிந்தனை, அந்த எண்ணம், அந்த அக்கறை பெண்களிடத்திலே குறைந்து காணப்படுகிறது. இஸ்லாமிய பெண்கள் மார்க்கத்திலே முதன்மை அடைய வேண்டும் என்ற தலைப்பை நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வோடு ஒப்பிட்டு பாருங்கள். பெண்கள் மார்க்கத்திலே பின்னடைவைத்தான் இருக்கிறார்கள். முதன்மையாக பெண்களை பார்க்கப்பட முடியவில்லை. மேலான தாய்மார்களே, நான் சில செய்திகளை நான் உங்களுக்கு குறிப்பிட்டு காண்பிக்கிறேன். அது யாரும் தவறுதலாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். இன்றைக்கு பெண்கள் எப்படிப்பட்ட விஷயத்தில் முதன்மையாக இருக்கிறார்கள்? இன்றைக்கு தேதிக்கு ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் நம்மகிட்ட இருக்கணும். அது இல்லைன்னு சொன்னா இந்த உலகம் நம்மளை ஒரு மாதிரியா கேவலமா பார்க்கும். இன்றைக்கு அந்த மொபைலில் நமக்கு Facebook இருக்கணும். அக்கௌண்ட் இல்லைன்னு சொன்னா இந்த உலகம் நம்மளை ஒரு மாதிரியா பார்ப்போம். வாட்ஸ்அப்பினுடைய பழக்கம், அதே போன்று சோசியல் மீடியாக்கள் என்னென்ன இருக்கிறதோ அத்தனை வசதிகளையும் நாம் அந்த மொபைல் போனில் அமைத்துக் கொண்டு அதில் நாம் நம்மை ஈடுபடுத்திக் கொள்கிறோம். உலக விஷயங்கள் எது வந்தாலும் நாம் முதலில் அதற்கு கருத்து சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். உதாரணத்துக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாம் என்ன செய்யறோம்? அல்லாஹ் அவருக்கு பொறுமையை கொடுக்கட்டும், அல்லாஹ் உதவி செய்யட்டும், கருத்துக்கள் பதிவிடுறோம். எங்கேயாவது அநியாயம் இருந்தா அதுக்கு எதிர்த்த கருத்துக்கள் பதிவிடுறோம், வரவேற்கத்தக்க. இது வெறுமனே ஒரு சோசியல் மீடியால மட்டும் நம்முடைய சேவை இல்லாம நம்முடைய வாழ்வில் நிதர்சனமாக தினம் தினம் நடக்கணும். 24 மணி நேரத்தில் குடும்பத்தை கவனித்துக் கொண்டு மனைவி மக்கள் தன்னுடைய கணவனுக்கு ஹிதுமத்து, பிள்ளைகளுக்கு ஹிதுமத்து, குடும்பனுடைய கவனிப்பு எல்லாம் முடிந்ததற்கு பின்னால் இந்த தீனுக்காக நாம் கொஞ்சம் உழைக்க வேண்டும். தாய்மார்களே, அல்லாஹ் இந்த தீனை நமக்கு இலகுவாக தந்திருக்கிறார். கஷ்டம் இல்லாமல் சிரமம் இல்லாமல் இந்த தீனை நாம் எடுத்திருக்கிறோம். ஆரம்ப காலத்தில் சஹாபி பெண்களுடைய தீனையுடைய வருகை கவனித்து பாருங்கள். ஒவ்வொரு சஹாபியும் தீனை ஏற்பதற்கு எவ்வளவு சிரமப்பட்டார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமாவை சொன்னால் உன் உயிர் போய்விடு என்று சொன்னாலும் கூட, நீ என் உயிரை எடுத்தாலும் எடுத்துக்கொள், நான் கலிமாவை என்ன செய்ய மாட்டேன், ஒரு காலம் விட மாட்டேன். பல கஷ்டத்திற்கு மத்தியில் சஹாபி பெண்கள் தீனை நிலையாக பிடித்தார்கள். இப்படி எத்தனை சஹாபியுடைய வாழ்க்கை வரலாறு நீங்கள் அறிந்திருக்க கூடும். எல்லா சஹாபிகளும் இந்த தீனில நிலையாக நின்றார்கள், மார்க்கத்திலே முதன்மை பெண்களாக நின்றார்கள். அந்த அடிப்படையில குர்ஆன்ல அல்லாஹ் ரெண்டு டைப்ல பேசுவான். ஒரு டைப் என்னன்னு பாத்தீங்கன்னா, குர்ஆன்ல அல்லாஹ் சாதிச்சவங்களை பேசுறான்.
குர்ஆன்ல அல்லாஹ் சாதனை படைத்தவர்களை பேசுகிறான். எப்படிப்பட்ட சாதனை படைத்தவர்கள்? ரலியல்லாஹு அன்ஹும் வ ரது அன்ஹு. அல்லாஹ் அவர்களை புரிந்து கொண்டார், அவர்களும் அல்லாஹ்வை புரிந்து கொண்டார்கள். எப்படிப்பட்ட நிலையில்? குர்ஆனில் அல்லாஹ் தஆலா அந்த 2 பெண்களை தவிர என்பதாக குர்ஆனில் அல்லாஹ் பேசுவான். எந்த 2 பெண்களை தவிர? நபிமார்கள். கரெக்டா இருந்துச்சு. நபிமார்கள். எப்படிப்பட்ட நபிமார்கள்? நபி நூத் அலைஹிஸ்ஸலாம், நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம். இந்த 2 நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாறு உங்களுக்கு தெரியும் என்று நான் நினைக்கிறேன். இது போல நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இப்படி அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு நபியுடைய மனைவியுடைய வரலாறுகளை குர்ஆனிலே தெளிவாக பேசுகிறான். மேலான தாய்மார்களே, நீங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். குர்ஆன்ல மரியம் என்ற பெயரை தவிர வேற எந்த பெண்ணுடைய பெயரையும் பயன்படுத்தல அல்லாஹ். மரியம் என்ற சூரா அல்லாஹ் குர்ஆன்ல பெயரை சொல்லியே சொல்றான். மற்ற எந்த இடத்திலையும் பெண்களுடைய பெயரை அல்லாஹ் வெளிப்படுத்தவே இல்லை. இதெல்லாம் நீங்க கவனிக்கணும். எப்படி அல்லாஹ் அறிமுகப்படுத்துவா தெரியுமா? கவர்னருடைய மனைவி, தலைவருடைய மனைவி, அரசருடைய மனைவி, மன்னருடைய மனைவி, இப்படி கணவருடைய மனைவி என்று சொல்லி பெண்ணுடைய பெயர் அல்லாஹ் குர்ஆன்ல கொண்டு வரல. காரணம் என்ன? பெண்கள் பேரளவிலும் கூட ஹிஜாபை விட்டு வெளியே வந்துடக்கூடாது. ஒரு பெண்ணுடைய பெயர் என்ன செய்யக்கூடாது? வெளியே பப்ளிக்கா தெரியுது அல்லாஹ் விரும்பல. குர்ஆன் ஷரீஃப் அல்லாஹ்வுடைய வேதம் தானே, அதில் அவன் இஷ்டத்துக்கு எது வேணா பேசலாம் இல்ல. தன்னுடைய கலாமிலும் கூட அல்லாஹ் தஆலா பெண்களை பெயரை வெளிப்படுத்துவது அல்லாஹ் விரும்பல. இன்னைக்கு நாம் என்ன செய்யறோம்? மார்க்க விஷயத்துல முதன்மையா இருக்க வேண்டிய பெண்கள் நாம் அல்லாஹ் விரும்பாத இடங்களிலும் கூட நாம் போய் நிற்கிறோம். நான் இந்த மஹல்லாவில் நடக்கிறது என்று சொல்லவில்லை, பொதுவாக உள்ள நடைமுறைகளை சொல்லுகிறேன். எத்தனை இஸ்லாமிய பெண்கள் இன்றைக்கு ஒரு படம் வந்துவிட்டால் புர்காவை அணிந்து கொண்டு சினிமா வாசல் தேட்டரில் போய் நிற்கிறார், கணவனை அழைத்துக் கொண்டு. இந்த படம் வந்திருக்கு, போய் பார்க்கலாம் வாங்க. வீட்டுக்காரர் அழைச்சிட்டு போறார், மனைவி மக்களையும் எல்லாரும் ஹிஜாபோட அழைச்சிட்டு போறார் தேட்டருக்கு. உம்ராவுக்கு போல, பள்ளிவாசலுக்கு போல, நல்ல விஷயங்களுக்கு போல, சினிமாவுக்கு. அதுலயும் வாப்பா அந்த வீட்டுக்காரர் என்ன கண்டிஷன் பண்றார்? எல்லாம் ஹிஜாபோட வரணும். போறது எங்க? சினிமா பார்க்க, ஹராம பார்க்க போறாங்க. ஆனா ரூல்ஸ் என்ன போடப்படுது? ஹிஜாப மீறக்கூடாது. ஹராம செய்வதற்கு துணிந்து விட்டு அதுல ஹிஜாப் என்ன நடக்குது? ஒரு பேர். ஏன்னா தாய்மார்களே, இன்றைக்கு பெண்கள் நன்மையான விஷயத்துல முதன்மையாக நிற்பதை விட தீமையான விஷயங்கள், அது சோசியல் மீடியாவாக இருந்தாலும் சரி, அல்லது நிதர்சனமாக நேரடியாக போய் நிற்கக்கூடிய இடங்களாக இருந்தாலும் சரி, துணிந்து போய் நிற்கிறார்களுடைய மார்க்கத்தில் எந்த விதமான முன்னேற்றமும் கிடையாது இன்றைய பெண்களிடத்தில். அல்லாஹ் 2வது டைப் குர்ஆன்ல பேசுவான். சில பேர் அல்லாஹ் விரும்ப மாட்டான், பெண்கள்ல சில பெண்கள் அல்லாஹ் விரும்ப மாட்டான். அப்போ அப்படிப்பட்ட பெண்கள் அல்லாஹ் என்ன செய்யறான்? குர்ஆன்ல அவங்க பேரை பயன்படுத்தாம இவர்கள் எல்லாம் தீயவர்கள், இவர்கள் எல்லாம் தீயவர்கள். நபிமாருடைய மனைவி, ஒரு சில மனைவி அல்லாஹ் தீயவர்களை ஆலயம். அதே போன்று ஃபிரௌனாக இருக்கிற கொடுங்கோல் மன்னன், அவருடைய மனைவியை நல்லவளாகவும் அல்லாஹ் குர்ஆனிலே சூசகமாக பேசுவான். இப்ப குர்ஆனை நீங்க பிரட்டி பார்க்கின்ற பொழுது குர்ஆன் பெண்களை பற்றி 2 விதமாக சொல்லும். ஒன்று சாதனை படைத்தவர்களே, மற்றொன்று அல்லாஹ்வுடைய சோதனைக்கு ஆளானவர்களே. இந்த 2ம் அல்லாஹ் ஏன் சொல்ல வருகிறார்? பெண்களே, உங்கள் வாழ்வில் நீங்கள் எல்லாவற்றிலும் முதன்மையாக இருக்க வேண்டும். இன்னைக்கு நாம நமக்குள்ள ஒரு வட்டத்தை விட்டு அதில் ஒரு கட்டம் போட்டு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். வேற தாய்மார்களே, நாம் கவனமாக சிந்திக்க வேண்டும். இஸ்லாமிய பெண்களில் முதல் பெண் ஹஜ்ரத் சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். மார்க்கத்திலே தீனுக்காக முதலில் அவர்கள் உயிரை தியாகம் செய்தவர்கள். இஸ்லாத்திலே முதன்மையான பெண் அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். தன்னுடைய ஒட்டுமொத்த செல்வத்தையும் இந்த தீனுக்காக ஒப்படைத்தவர்கள். இஸ்லாத்திலே பெண்களில் முதன்மையானவர்கள் இந்த உலகத்திலேயே 2,10,000 ஹதீசுகளை 2,10,000 ஹதீசுகளை இந்த உம்மத்துக்கு மனனம் செய்து சொன்னவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். இஸ்லாமிய மார்க்கத்தில் முதன்மையான பெண்களில் ஹஜ்ரத் ஃபாத்திமா நாயகி உலகத்திலேயே அவர்கள் சொர்க்கத்தின் தலைவி என்று பெயரை எடுத்தவர்கள். வரிசையாக சொல்லிக் கொண்டு வரும் பொழுது இப்படி எத்தனையோ இஸ்லாமிய பெண்கள் உலகிலேயே முதன்மையானவர்களாக வாழ்ந்தார்கள். இவர்களுக்கும் மனைவி, இவர்களுக்கும் ஃபேமிலி இருந்தது,
இவர்களுக்கு குடும்பம் இருந்தது, எல்லாமே எல்லா வழிகளும் இருந்தது. இன்னைக்கு நாம இந்த உலகத்துல என்ன வழிகளை அனுபவிச்சுட்டு குடும்பம் நடத்திட்டு இருக்கிறோமோ இதை விட 100 மடங்கு, இதை விட 100 மடங்கு அன்றைக்கு சஹாபிகளுக்கு குடும்பத்துல கஷ்டம் இருந்தது. மாசத்துல 3 நாள் தொடர்ந்து அடுப்பு எரியாது சஹாபாக்கள் வீடுகள்ல. அந்த அளவுக்கு வறுமை, அந்த அளவுக்கு ஏழ்மை. எல்லா வறுமை நிலையிலையும் அல்லாஹ்வை பயந்தார்கள், ஆண்களும் சரி பெண்களும் சரி. அன்றைக்கு எல்லா கஷ்ட நிலையிலும் அல்லாஹ்வுடைய தீனை விட்டு தரவில்லை. இன்னைக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க தாய்மார்களே, இன்னைக்கு நாம எவ்வளவு பெரிய ஒரு சொகுசான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அது வாடகை வீடா இருந்தாலும் எல்லா வசதியும் நாம அங்க உண்டாக்கிக்கிறோம். இன்னைக்கு எல்லா வீடுகள்லையும் நாம அந்த வசதியை உண்டாக்கி வச்சிருக்கிறோம். ஒரு மின்சாரம் துண்டிக்கப்பட்டா உடனே அதுக்கு இன்வெர்டர், நம்ம அது எப்படியாவது செலவு பண்ணி ஏதாவது ஒரு காசை வாங்கி அதை நம்ம பயன்படுத்திக்கிறோம். ஏன்? கரண்ட் போயிட்டு நம்மளால இருக்க முடியாது. இந்த துனியாவில் நாம் என்ன செய்கிறோம்? கொஞ்ச நேரம் ராகத்து இல்லாம நம்மளால இருக்க முடியல. அதற்கான வாய்ப்புகளை வசதிகளை உண்டாக்கிக்கிறோம். ஒரு குடும்பத்துல இன்றைக்கு நாம் வாழக்கூடிய இந்த உலக வாழ்க்கை அல்லாஹ் நமக்கு சொகுசான வாழ்க்கையை தந்திருக்கான். எல்லா நியமத்துக்களையும் அனுபவித்துக் கொண்டு ஒரு வட்டத்துக்குள்ள வாழ்ந்து அப்படியே இஸ்ராயலுடைய அழைப்பை ஏற்று கபருக்கு போகக்கூடிய பெண்களே, கொஞ்சம் உங்களை மாற்றிக் கொள்ளுங்கள், உங்கள் அறிவை கொஞ்சம் மேம்படுத்திக் கொள்ளுங்கள், தீனுடைய விஷயத்தில உங்களை அதிகம் நீங்கள் ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். பெண்கள் தாவா செய்யப்பட வேண்டும். பெண்களுடைய தாவா தான் இஸ்லாமுடைய வளர்ச்சிக்கு ஆரம்பம். இந்த இஸ்லாம் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு காரணமே பின்னால் இருந்து பெண்கள் செய்த அந்த முயற்சி தான். எந்த பெண்ணும் வெளியில வந்து பப்ளிக்கா பயான் செய்ய முடியாது. எந்த பெண்ணும் வெளியில வந்து அல்லாஹ்வுடைய சட்டத்தை ஓப்பனா பேச முடியாது. வீடுகளில் இருந்து கொண்டே தங்களுடைய கணவன்மார்களை உருவாக்குவது, பிள்ளைகளை உருவாக்குவது ஒரு பெண்ணினுடைய கருத்தில் தான் இருக்கிறது. நபிமார்கள், சஹாபாக்கள், தாபியன்கள், தபாதாபியன்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், வலிமார்கள், ஆலிம்கள், நல்லவர்கள், இவர்களை எல்லாம் இந்த சமூகத்தில் அடையாளப்படுத்தியது பெண்களாகிய தாய்மார்களே நீங்கள் தான். எத்தனை பெண்கள் இன்றைக்கு சமூகத்தில் நல்லவர்களை தந்திருக்கிறார்கள் தெரியுமா? சமூகத்துல நீங்க ஒரு ஆலிமை பார்க்கிறீர்கள் என்று சொன்னால் அந்த ஆலிம் உருவாவதற்கு முதல் காரணம் அந்த ஆலிமுடைய தாய் தான். சமூகத்துல ஒரு முபல்லிகா, ஒரு உஸ்தாதை நீங்க பாக்குறீங்கன்னா அந்த உஸ்தாதை உருவாவதற்கு காரணம் அவருடைய தாய் தான். தாயினுடைய பங்களிப்பு தான் இந்த மார்க்கத்தில் முதன்மையானது. பெண்களுடைய முயற்சி தான் இஸ்லாம் இவ்வளவு தூரம் வளர்ந்து நிற்கிறது என்று வரலாறை படிக்கக்கூடிய நாம பெண்களா இருந்துட்டு இந்த மார்க்கத்துக்கு என்ன உதவிகளை செய்திருக்கிறோம், இந்த மார்க்கத்துக்கு என்ன நம்ம உறுதுணையா நின்றிருக்கிறோம் எல்லா காலத்திலையும். வேற தாய்மார்களே, நாம் ஷரியத்தை பின்பற்றி நடப்பதில் தான் இந்த மார்க்கத்திற்கு நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவியாக இருக்கிறது. 4 கலிஃபாக்கள், ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக், ஹஜ்ரத் உமர் ரலி, ஹஜ்ரத் உஸ்மான் ரலி, ஹஜ்ரத் அலி ரலி, இந்த 4 பேருமே கலிஃபாக்கள். இந்த 4 பேர்ல உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தீனுல் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னால் மிகப்பெரிய குஃப்ரியத்தில் இருந்தார்கள். அவர்கள் ஜனாதிபதியாக ஆவதற்கும் ஒரு ஈமானில் உயர்ந்த அந்தஸ்தை அடைவதற்கும் காரணமாக இருந்தது யார் தெரியுமா? அவங்களுடைய சகோதரி அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஈமானிலே உயர்ந்த அந்தஸ்தை பெறுவதற்கு காரணமாக இருந்தது உமருடைய சகோதரி. ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தலை தூக்குவதற்காக, தலை சீவுவதற்காக வந்த உமர் ரலியல்லாஹு அவர்களே, அவருடைய தங்கையார் ஓதிக்கொண்டிருந்த குர்ஆனுடைய வசனங்கள் உமருடைய கோபத்தை மாற்றியது. கையில வாளோட வர்றாங்க ரசூலுல்லாஹை தாக்குவது. தன்னுடைய சகோதரி ஓதக்கூடிய குர்ஆன் வசனங்களை கேட்டு வாள் நழுவி கீழே விழுது. அன்றைக்கு தீனுக்குள்ள வந்தவர்கள் தான் உமர் ரலியல்லாஹு அவர்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய கலீஃபாக உருவாவதற்கு அவருடைய சாட்சி மிகப்பெரிய காரணம். மேலான பெருமக்களை, இஸ்லாத்துல நாம எத்தனை உயர்ந்த அந்தஸ்து சஹாபாக்களை, தாபியன்களை, தபா தாபியன்களை எல்லாம், வலிமார்களை எல்லாம் பார்க்கிறோமோ, இவர்கள் எல்லாம் இந்த அந்தஸ்தை தொடுவதற்கு முதல் காரணம் அவர்கள் வீட்டு பெண்கள் தான். இன்றைக்கு நாமளும் வீடுகளிலே பெண்களாக இருக்கிறோம். இன்றைக்கு இந்த தீனுல் இஸ்லாத்தில் பெண்கள் முதன்மை எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொன்னால் 0 தான். எல்லாவற்றிலும் நாம் பின்னடைவை தான் சந்தித்துக் கொண்டு இருக்கிறோம். மேலான பெருமக்கள், இன்றைக்கு வளர்ந்து வரக்கூடிய இளம் வாலிப யுவதி பெண்கள், குடும்ப பெண்கள், யுவதி பெண்கள் 2 விதம். குடும்ப தலைவிகள் இருக்கிறார்கள், வாலிப யுவதிகள் இருக்கிறார்கள். குடும்ப தலைவர்களிடத்திலும் அந்த தீனுடைய பற்றுதல் இல்லை,
தீனில முதன்மையாக இருக்கும் அந்த எண்ணம் வருவதில்லை. வாலிப யுவதிகள் வளர்த்து வரக்கூடிய இளம் தலைமுறையினர்களிடத்திலும் அந்த பற்றுதல், அந்த முதன்மை என்பது பார்க்கப்பட முடியவில்லை. இன்றைக்கு ஒரு யுவதி பெண், ஒரு வயதுக்கு வந்த பெண் தன்னால் முடிந்த விஷயங்களை சோசியல் மீடியாவுக்கு அவர் ஷேர் செய்கிறார், எல்லா விஷயங்களையும் பகிர்கிறார். அந்த தீனுக்காக எந்த ஒரு சின்ன ஒரு துரும்ப கூட கிளி போறதில்லை. இந்த இஸ்லாத்திற்காக, இந்த தீனுக்காக. மேலான தாய்மார்களே, சகோதரிகளை, இந்த தீனுக்காக நாம் என்ன செய்தோம் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு எத்தனையோ பேர்கள் இந்த தீனில இருந்து கொண்டு தீனுக்கு மாற்றமாக நடக்கிறார்கள். குறிப்பாக இன்றைய பெண்கள் தீனை எப்படி விளங்கி வச்சிருக்கிறாங்கன்னா, தீனை பத்தி நம்ம போய் இன்றைய குடும்ப பெண்கள்கிட்ட கேட்டா அந்த பெண்கள் சொல்ற பதில் என்ன தெரியுமா? தீன்னா என்னங்க? அப்ப அந்த பெண்கள் சொல்லுவாங்க, தீனுன்னு சொன்னா நபீனுடைய மனைவிமார்கள்ல 3 மனைவி பேர் தெரியும். அதே போல நபீனுடைய பிள்ளைகள்ல அன்னை ஃபாத்திமா நாயகுடைய பேர் தெரியும். அதே போல நபிகள் நாயகம் செய்த போர்கள்ல பத்ர் போர் அந்த பேர் தெரியும். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில குஃபார்களால இஸ்லாத்திற்கு ரொம்ப எல்லா வகையிலையும் அவங்க தாக்கப்பட்டாங்க. அந்த குஃபார்கள் அபு லஹப், அபு ஜஹல், அவங்க பேர் தெரியும். இன்னும் சொல்ல போனா மக்கா மதீனா, இன்னும் சொல்ல போனா நோன்பு பெருநாள், ஹஜ் பெருநாள். இதுதான் இன்றைய பெண்கள் கற்று வைத்திருக்கக்கூடிய தீன். தீன் என்று நாம் இன்றைய இஸ்லாமிய குடும்ப பெண்களிடத்துல போய் விவரமா கேள்வி கேட்டா அவங்க சொல்ற பதில் இந்த மேலோட்டமான பதில் தான். இது மட்டுமல்ல தீனுல் இஸ்லாம். இதை தாண்டி நிறைய விஷயங்களை பெண்களாகிய நாம் தெரிந்து கொள்வது நம்ம மீது கட்டாய கடமையாக இருக்கிறது. இந்த தீனை நாம் ஒவ்வொரு நாளும் படிக்க வேண்டும். இந்த தீனை படித்து நாம் வாழ்ந்து அந்த தீனை பிற மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பது நம்முடைய கடமை. இன்றைக்கு ஒரு பெண் ஹிஜாப் அணிகிறார் என்று சொன்னால் அந்த ஹிஜாபு அந்த பெண் எப்படி நினைக்க வேண்டும்? என்னை போன்று பிற மதத்தை சேர்ந்த, பிற சமயத்தை சேர்ந்த இந்த தீன் இஸ்லாத்திற்கு வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு அந்த ஹிஜாபு அணியப்பட வேண்டும். நான் ஒரு இஸ்லாமிய பெண்ணா இருக்கிறேன், எனக்கு இது ஷரியத்து ரூல்ஸ், என்ன ஹிஜாப் அணிய சொன்னாங்க, அதெல்லாம் நான் ஸ்கார்ஃப் போடுறேன், அதெல்லாம் நான் புர்கா போடுறேன், தன்னை மட்டுமே அதை கடமையாக்கி கொண்டு அப்படியே வாழ்ந்துட்டு போயிடக்கூடாது. தனக்கு சொல்லப்பட்ட விதிமுறைகளை, அந்த வழிமுறைகளை, அந்த நெறிமுறைகளை, அந்த சட்டங்களை, மார்க்கம் சொன்ன ஒழுக்கங்களை தான் எப்படி பேணி வாழுகிறோமோ அந்த வாழ்க்கை பிறரிடத்திலும் உரித்தாக வேண்டும். ஒரு தாயிடத்துல வந்தாதான் பிள்ளைகிட்டே வரும். அப்ப தாய் என்பது முதன்மையானவர்களாக இருக்க வேண்டும், பிள்ளைகளுக்கு மத்தியிலே முன்மாதிரியாக இருக்க வேண்டும். ஒரு தாயே பொம்பளை பிள்ளைக்கு முன்னாடி முன்மாதிரியா இல்லாம ஒரு வழிகேடா இருந்தா அந்த பிள்ளை எப்படி முன்மாதிரியா உருவாகும்? வேறான தாய்மார்களை நாம் சிந்திக்க வேண்டிய தர்மம் இது. இன்னும் சொல்ல போனா இது போன்ற ஒரு குறைந்த வட்டத்திற்குள் நாம் தீனை விளங்கி கொண்டு வாழுமே ஆனால் நம்முடைய தீனு வெறும் மண்ணாதான் இருக்கும். வரலாறுல படிங்க, நேரம் கிடைக்கும் போது வாரத்துல ஒரு நாள் இஸ்லாமிய புத்தகங்கள் எத்தனையோ இருக்கிறது, இஸ்லாமிய நூல்கள் எத்தனையோ இருக்கு. இஸ்லாமிய நூல்கள்ல சிறந்த நூல் குர்ஆன் ஷரீஃப். அந்த தர்ஜுமா வாங்கி வீட்டுல வாரத்துக்கு தினம் படிக்க முடியாத வாரத்துக்கு ஒரு 2 பேஜா தமிழ் அர்த்தங்களை படிங்க. புகாரி ஷரீஃப் கிதாபு தமிழாக்க விக்குது, அதை வாங்கி வீட்டுல வச்சு வாரத்துக்கு 2 பேஜாவது படிங்க. இப்படி குர்ஆன் தர்ஜுமாவையும் புகாரி ஷரீஃப்களையும் நீங்க வீட்டுல படிக்க உங்க குடும்பங்கள் சஹாபிகள் எப்படி வாழ்ந்தார்களோ அப்படி வாழ உங்க குடும்பங்கள் உருவாகும். இன்னைக்கு நம்ம எல்லா வீடுகள்லயும் நீங்க பாருங்க, வீட்டுல நுழைஞ்ச உடனே ஹால்ல பாத்தீங்கன்னா அதிகமா கண்ணில் படுறது முதல்ல டிவியா தான் இருக்கும். அதானே? ஒரு வீட்டுக்கு நம்ம வாடகைக்கு போறோம் சரி, வீட்டுல சொந்தமா கட்டிட்டு போறதாலும் சரி, நாம என்ன செய்வோம்? ஹால்ல இங்க இவ்வளவு இன்ச்சில டிவி வச்சிருப்பா, ரூம்ல அங்க ஸ்பீக்கர் வச்சிரு, இப்படி ஒவ்வொரு இடத்துல நாம என்ன செய்யறோம்? ஒவ்வொரு விஷயத்த நிர்ணயிச்சு வைக்கிறோம். எந்த வீட்லயாவது ஹால்ல ஒரு சின்ன மினி லைப்ரரி, இஸ்லாமிய புத்தகங்கள், எத்தனை இஸ்லாமிய புத்தகங்கள் இருக்கு, அதை வாங்கி ஒரு வீட்டுல சின்ன லைப்ரரி மாதிரி உருவாக்கி இன்னைக்கு எல்லா வீடுகளையும் பாத்தீங்கன்னா மருந்து மாத்திரை ஒரு லைப்ரரியாவே இருக்கு. ஒரு ஸ்லாப்ல பாத்தீங்கன்னா பாபா சாப்பிடுற பிபி மாத்திரை இருக்கு, அம்மா சாப்பிடுற சுகர் மாத்திரை இருக்கு, மாமி சாப்பிடுற கொலஸ்ட்ரால் மாத்திரை இருக்கு. மருந்து மாத்திரை தான் என்ன செய்யுது? வீட்டுல அடுக்கப்பட்டிருக்கு. கிதாபத்துல நம்ம என்ன செய்யறோம்? அடுக்கப்படுறது பின்னாயிட்டோம்.
மேலான தாய்மார்களே, ஷரியத்தை நாம் உள்வாங்கி அந்த சட்டங்களை அந்த வரலாறுகளை நாம் படித்து நம்ம வீடுகள்ல அதை வச்சு நம்ம பிள்ளைகளுக்கு அதை படிக்கக்கூடிய பழக்கத்தை உண்டாக்குனா நம்ம வீட்டு பொம்பளை பிள்ளை நம்ம நிக்கா செய்து கொடுக்கும் பொழுது சீர்வரிசை அனுப்பும்போது கூட இந்த மினி லைப்ரரியை சேர்த்து அனுப்பலாம். அந்த வீட்டுல கேட்கணும், என்னங்க சீர்வரிசையில இதெல்லாம் கொடுத்து அனுப்புறீங்க, என் பிள்ளைக்கு பெரிய சொத்து இந்த கிதாபுகள் தான் என்று சொல்லணும். கொஞ்சம் சஹாபி வாழ்க்கையை பரட்டி பாருங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மிகப்பெரிய ஒரு சஹாபி. மஸ்ஜிது நபவியில ஆரம்ப காலத்திலேயே அவர்கள் ஒரு தன்னுடைய வீட்டில ஒரு மதரசாவை ஆரம்பிச்சார். அன்னை ஆயிஷா பெருமானாருடைய மனைவி. கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் அன்னை ஆயிஷா அவர்கள்ட்ட பாடம் ஓதுனாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒரு சஹாபி, மிகப்பெரிய பேர் பெற்ற சஹாபி, அவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு குர்ஆன் முழுவதுமாக ஓதி 9 வயசுல குர்ஆனை மனப்பாடம் பண்ணிட்டாங்க. மதரசாவுக்கு ஓத போனவங்க குர்ஆனையும் ஓதி விட்டுட்டு அந்த குர்ஆன் முழுக்க நினைச்சிட்டாங்க, குர்ஆன் முழுக்க மனப்பாடம் பண்ணிட்டாங்க. அப்படிப்பட்ட சஹாபிகளை உருவாக்கியவர்கள் தான் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. ஒரு மஹல்லாவுல நாம கொடுத்தன இருக்கிறோம் அப்படின்னா அந்த மஹல்லாவுல உள்ள பிள்ளைகள் மனசுல ஓதிக்கிறாங்க, மார்க்கத்தை தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த மஹல்லாவில் உள்ள தாய்மார்களும் அதை தெரிஞ்சுக்க முற்பட வேண்டும். நம்ம ஓதியாச்சு, நம்ம வாழ்க்கை அவ்வளவுதான், இதுக்கப்புறம் வாழணும், இதுக்கப்புறம் தீன்ல நம்ம போய் நுழைய முடியாது, தீன் எது கற்றுக்கணும், நாமளே ஒரு கேட் போட்டக்கூடாது. ஒவ்வொரு நாளும் தீன் சார்ந்த விஷயங்களை நாம கற்றுக்கொள்ள வேண்டும். எத்தனை குர்ஆன் சிறிய சிறிய வசனங்கள் இருக்கிறது, எத்தனை சிறிய சிறிய ஹதீசுகள் இருக்கிறது. இவையெல்லாம் நாம் மனநமிட்டு அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து நாம பிற மக்களுக்கு அதை எடுத்து சொல்வதில் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹுடைய மதரசாவிலே மிகப்பெரிய குர்ஆன் மனனம் செய்த அந்த சிறிய சஹாபி, குர்ஆன் விளக்கம் சொல்வதில் மிகப்பெரிய தேர்ச்சி பெற்றவர்கள். அந்த தேர்ச்சி பெற்ற அந்த சஹாபி மிகப்பெரிய ஒரு அறிவாளியாக இருந்தார்கள். அவர்கள் காலத்தில் வாழ்ந்த ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குர்ஆனுக்கு இன்னும் விளக்கம் தரக்கூடியவர்கள். அப்ப அவங்க மாணவர்கள்லாம் கேட்பாங்க, குர்ஆன்ல ஒரு சந்தேகம் வந்துச்சுன்னா அந்த ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லுவார்கள், என்னை விட குர்ஆனுக்கு அதிகம் விளக்கம் தருவதில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு மக்தபில் ஓதிய மாணவிக்கு மிக சிறந்த விளக்கம் தெரியும் என்று தன்னிடத்தில் கேட்ப வருவர்களை மக்தப் நர்சால் ஓதக்கூடிய மாணவத்தில் அனுப்பி வைப்பார்கள். நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், பெண்கள் தங்களுடைய வாழ்விலே ஒரு குறுகிய வட்டத்திற்குள் இப்படிதான் வாழணும், இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி வாழ்ந்துட்டு நாம மறைஞ்சுன்னு சொன்னா இந்த தீனை கொண்டு போய் சேர்க்கிறது யாருடைய கடமை? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நம்ம குடும்பம், நம்ம பிள்ளைங்க, நாம ஈமான்ல இருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டு போறதல்ல தீனுல் இஸ்லாம். தனக்கு கொடுத்த அந்த ஈமானை, அதனுடைய பரக்கத்தை கொஞ்சமாவது பிற மக்கள்கிட்ட கொண்டு போய் நாம சேர்க்கிறோம். தமிழ்ல சொல்லுவாங்கல்ல, நாம் பெற்ற இன்பம் பெருக வையவும். நாம என்ன இன்பத்தை அடைஞ்சோமோ அது பிற மக்களும் அடையணும். ஒரு இஸ்லாமிய பெண் 70 வருட காலம் இந்த உலகில வாழ்ந்து மரணித்து விட்டார். அல்லாஹ் அவரிடத்துல கேட்கிறார், நீ 70 வருஷம் வாழ்ந்திய தீனுக்காக என்ன செஞ்ச? இப்ப அம்மா என்ன சொல்லும்? நான் ஒண்ணுமே செய்யறதுன்னு சொல்லுவோம். அல்லாஹ் கேட்பானே, உனக்கு தந்த தீனை ஏன் பிறருக்கு கொண்டு போய் நீ சொல்லலன்னு கேட்பான். மேலான தாய்மார்களே, இந்த தீனை பிற மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பதில் ஆண்களுக்கு எவ்வளவு பங்கும் பொறுப்பும் இருக்கிறதோ அந்த பங்கும் பொறுப்பும் பெண்களாகி உங்களுக்கும் இருக்கிறது. குர்ஆன்ல ஷரியத்துல எங்கேயுமே கல்வியை கற்கக்கூடாதுன்னு அல்லாஹ் என்ன செய்யல? பெண்களுக்கு தடை விதிக்கிறது. கல்வி ஆண்களுக்கு பெண்களுக்கு எப்படி சமமானதோ அது போல தீனை பரப்புவதில் ஆண்களும் எந்த அளவுக்கு வேலை செய்கிறதோ அதே போன்று பெண்களும் தீனுடைய பரப்புதலில் முதன்மையானவர்களாக நிற்க வேண்டும். இன்னைக்கு நாம யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு சஹாபியுடைய பேரை வச்சிருக்கிறாங்க சில பேர். யாருங்க? சஹாபி பெண்களுடைய பேரை வச்சிருக்கிறாங்க. சும்மா உதாரணத்துக்கு நான் பேர் சொல்ல விரும்பல. இன்றைக்கு தேதியில இசையமைப்பாளருடைய புகழ்பெற்ற ஒரு இசை புயல் உங்களுக்கு எல்லாம் விளங்கும்னு நினைக்கிறேன். புகழ்பெற்ற இசை புயல், அவருடைய மகளுடைய பேர் என்ன தெரியுமா? கதீஜா. விளங்கிங்க, நான் வெளிப்படையாக பேசுறேன். இசை புயல் ஏஆர் ரஹ்மான், அவருடைய மகளுடைய பேர் கதீஜா. அந்த தன்னுடைய மகள் கதீஜாவை இந்த உலகத்திற்கு ஒரு தந்தை எப்படி அறிமுகப்படுத்துகிறார் தெரியுமா?
அவர் கோடியில் வாழலாம், பல அவார்டுகளை பெறலாம், அது அவருடைய திறமை. ஆனா தீனை பொறுத்த வரைக்கும், மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அந்த தொழில் ஹராம். அப்ப தன்னுடைய மகனாகிய கதீஜாவை இந்த உலகத்துக்கு எப்படி அறிமுகப்படுத்துறாருன்னா, புதிய இசையமைப்பாளர். எப்படிங்க? புதிய இசையமைப்பாளர். தந்தை எந்த தொழில் செய்கிறாரோ அதே தொழிலை தன்னுடைய மகளுக்கும் சொல்லித் தருகிறார். அந்த தொழில் ஹலாலானதல்ல, ஹராமான தொழில். ஒரு பெண் இசையமைப்பாளராக உருவானால் அந்த பெண்ணை போன்று பல இஸ்லாமிய பெண்கள் உருவாவார்கள். அங்க பார், ரஹ்மானுடைய மகள் இசையமைப்பாளரா உருவாயிட்டா நம்ம என்ன செய்வோம்? ஒரு இசையமைப்பாளரா உருவாகுவோம். நம்மளுடைய நோக்கம் அதுவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம இஸ்லாமிய பெண்களில் வளர்ந்து வரக்கூடிய யுவதிகள், வாலிப யுவதிகள் அவளை போன்று உருவாவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இருக்கா இல்லையா? எத்தனை பேர் இன்னைக்கு நம்ம அந்த நடிகரை போல முடி வச்சுக்கிறோம், இந்த நடிகையை போல ஆடைகளை உடுக்கணும், அந்த நடிகரை போல அழகா இருக்கணும், இந்த நடிகையை போல இப்படி இருக்கணும், நம்மள்கிட்ட வருதா இல்லையா? இப்ப வளர்ந்து வரக்கூடிய இளம் தலைமுறை பெண்கள்கிட்ட அது வராம இருக்குமா? கதீஜான்றது யாருடைய பேர்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் மனைவி. வரலாறு தெரிஞ்சிருந்தா அந்த தப்பு பண்ண வருவாங்களா? முன்னாடி தந்தைக்கும் தெரியல, மகளுக்கும் தெரியல, தாய்க்கும் தெரியல. உலகத்துல புகழ் பெற்று உச்சியில இருக்கிறாங்க. ஆனா தீனை பொறுத்த வரைக்கும் ஜீரோல இருக்கிறார். தன் மகளை இப்படித்தான் இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தணுமா? அன்னை கதீஜா நாயகியுடைய செல்வம் இன்னைக்கு கணக்கிட்டு சொல்றாங்க. இன்னைக்கு கதீஜா நாயகியுடைய செல்வம் இன்னைக்கு தேதிக்கு இருந்துச்சுன்னா அரபு உலகமே அவங்களுக்கு சொந்தன்றாங்க. அந்த அளவுக்கு மிகப்பெரிய செல்வந்தர் அன்னை கதீஜா. தன்னுடைய ஒட்டுமொத்த செல்வத்தையும் தீனுக்காக தந்தவர்கள். அப்படிப்பட்ட பெயர்களை தாங்கி நிற்கக்கூடிய இஸ்லாமிய பெண்கள் இன்றைக்கு குறிப்பாக அற்ப துனியாவுக்காக, அற்ப பணத்திற்காக தன்னுடைய மகளை ஹராமான வழியிலே வழி நடத்துவது இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, நிறைய விஷயங்களை நாம் பார்க்கிறோம். ஒரு காலகட்டத்திலே இதே சினிமாவுடைய துறைகளில் தங்களுடைய நடனங்களின் மூலமாக, பாடல் வரிகளின் மூலமாக, தன்னுடைய நடிப்பின் மூலமாக மக்களை கவர்ந்து இருந்த சில நடிகைகள் இன்றைக்கு மனம் வருந்தி திருந்தி அல்லாஹ்விடத்துல தௌபா செய்து ஹிஜாபே இல்லாம வாழ்ந்துட்டு இருந்த எத்தனையோ பெண்கள், பேர் சொல்ல விரும்பவில்லை, இன்றைக்கு அவர்கள் புர்காவை அணிந்து கொண்டு உம்ராவுக்கு சென்று அங்க அல்லாஹ்விடத்துல தௌபா செய்கிறார்கள். யா அல்லாஹ், இந்த கண் சினிமாவை பார்த்தது, இப்பொழுது உன் கஅபாவை பார்க்கிறது. யா அல்லாஹ், இந்த கால் சினிமா பாடலுக்கு ஆடியது, இன்றைக்கு இந்த கால் உன் கஅபாவை தவாப் செய்கிறது. யா அல்லாஹ், நீ தந்த உலக வாழ்க்கையை நான் வீணாக கழித்து விட்டேன், என்னை மன்னித்து விடு என்று ஒரு காலகட்டத்தில் சினிமாவில் பேர் புகழோடு வாழ்ந்த நடிகைகள் இன்றைக்கு மனம் வருந்தி திருந்தி தௌபா செய்து இஸ்லாமிய மார்க்கத்தில் வாழக்கூடிய இன்றைய பெண்கள், ஒட்டுமொத்த பெண்களுக்கு டஃப் கொடுக்கிற அளவுக்கு முதன்மையா இருக்கிறாங்கன்னா நாம எந்த அளவுக்கு இருக்கிறோம்? மேலான தாய்மார்கள், நம்ம சிந்திக்க வேண்டிய தருணம் இது. ஒரு காலகட்டத்தில் தப்பு பண்ணாங்க, ஹராம இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய ஹிதாயத்து கிடைச்ச உடனே ஒட்டுமொத்த தவறையும் உணர்ந்தாங்க. இதுக்கப்புறம் நான் சினிமா நடிக்க மாட்டேன், இதுக்கப்புறம் கவர்ச்சியா நடிக்க மாட்டேன், இதுக்கப்புறம் நான் என்னுடைய ஹிஜாபை வெளியே என்ன செய்ய மாட்டேன், காட்ட மாட்டேன், கண்ணியத்தோட வாழ, தீனோட வாழ சொல்லி எத்தனை நடிகைகள் சோசியல் மீடியால தொடர்பு இருக்கிறவங்களுக்கு நான் சொல்ற இந்த செய்தியில தெளிவா புரியும் நினைக்கிறேன். வயதான பாட்டிமார்களுக்கு இது தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு செல்போன் நோண்ட வராது, செல்போன்ல அக்கௌண்ட்ஸ் எப்படி ஓபன் பண்ண தெரியாது. வளர்ந்து வரும் இளம் வாலிபர்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியும். மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, இது போன்ற இன்றைக்கு இஸ்லாமிய மார்க்கத்தில் பெண்கள் முதன்மையாக இருக்க வேண்டிய இஸ்லாமிய பெண்கள் இன்றைக்கு பின்னடைவிலே சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். நபியின் காலத்துல சில பெண்கள்லாம் வந்து யாரும் உங்களை சுத்தி எப்ப பார்த்தாலும் ஆண்களே நிக்கிறாங்களே, நாங்க அவங்க கிட்ட வரது முடியல, எங்களுடைய சந்தேகம் நாங்க எப்படி கேட்கறது அப்படின்னு சொல்லி சில பெண்கள் என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட முறையிட்ட பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள் தெரியுமா? அப்படி வந்து முறையிட்ட பெண்களுக்கு வாரத்தை ஒரு நாள் ஒதுக்குனாங்க. இந்த நாள்ல வந்துருங்க, உங்களுடைய கேள்விகளை எல்லாம் கேளுங்க, உங்க கேள்விக்கு பதில் தரப்படும், தீனை விளங்கிக் கொள்வதற்கும் படித்து புரிந்து நடப்பதற்கும் வாரத்தை ஒரு நாள். அந்த அடிப்படையில தான் இது போல மாசத்துல ஒரு நாள் பயான் வைக்கப்படும். இந்த பயான் நம்ம வைக்கிறோம்னு சொன்னா இருக்கிற தீனும் நம்மளை விட்டு மறைஞ்சு போயிடும். வேற பெருமக்களே, இந்த உலகில் நாம் நீண்ட ஆயுளோடு வாழ்வதல்ல முக்கியம், தீனோடு வாழ்வதுதான் மிக சிறந்தது. ஏனென்று சொன்னால் அலி ரலியல்லாஹு தஆலா அவருடைய பேத்தி
நஃபிசத்துல் மிஸ்ரியா என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு இறைநேசர் பக்தி கொண்டவர்கள். இவர்கள் வாழ்ந்த காலத்தில் ஹதீஸ் கலையில சிறப்பாக தேர்ச்சி பெற்றவர். ஹதீஸ்ல மிகப்பெரிய தேர்ச்சி பெற்றவர்கள் அன்னை நஃபிசத்துல் மிஸ்ரியா, ஹசன் ரலியல்லாஹுடைய பேத்தி. இவர்கள் வாழ்ந்த காலத்தில் இவர்கள் வகுப்பிலே யார் வந்து உட்காருவா தெரியுமா? 4 இமாம்கள் சொல்கிறவங்க, இமாம் அபு ஹனீஃபா, இமாம் ஷாஃபி, இமாம் ஹம்பலி, இமாம் மாலிக், 4 இமாம்கள் சொல்றவங்க. அதுல 2வது இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் நஃபிசத்துல் மிஸ்ரியாவுடைய பாட வகுப்பறையிலே அவர்கள் உஸ்தாதாக இருக்கும்போது இவர்கள் மாணவராக வந்து உட்காருவார்கள். ஒரு பெண்ணுடைய வகுப்பறையிலே உஸ்தாதாக ஒரு பெண் இருக்கும் காலத்தில் இன்றைக்கு இமாமாக மதிக்கப்படக்கூடிய உயர்ந்த ஒரு இமாம் வந்து உட்கார்றாருன்னு சொன்னா எந்த அளவுக்கு அன்றைக்கு நஃபிசத்துல் மிஸ்ரியா ஹதீஸ் கலையிலே முதன்மையானவர்களாக இருந்திருப்பார்கள். பெண்களால இருக்க முடியாதுன்னு கேட்டா அதுக்கு சும்மா அல்லாஹ் கிருபையால ஆண்கள் எந்த அளவுக்கு மார்க்க விஷயத்துல பற்றுள்ளா இருக்கிறார்களோ அதை காட்டி பெண்கள்கிட்ட இந்த தீன் வந்துருச்சுன்னா இந்த மஹல்லாவே மாத்திரலாம். சொல்லுவாங்க, ஒரு ஆணுகிட்ட தீன் வர்றதை விட ஒரு பெண்ணு கிட்ட தீன் வந்துருச்சுன்னா அந்த பெண் தன் கணவனை தொழுகையாளியாக மாற்றுவார். ஏங்க தொழுகைக்கு போக வேலைக்கு போவாங்க, நீங்க தொழுகைக்கு போகாம வேலைக்கு போனா அது எப்படிங்க பறக்கத்தை ஒரு பெண் சொல்லுவார். இன்னைக்கு பெண்கள் சொல்லப்படவில்லை என்றால் பெண்களுக்கு அந்த தீன் இல்லை, பெண்கள் தீன்ல முதன்மையானவர்களாக இல்லை. வீட்டுல பிள்ளைகள் தொழுவது இல்லை. ஒரு பெண்கிட்ட தீன் வச்சுன்னா அந்த பெண் கண்டிப்பா 10வது படிக்கிறேன், கஷ்டமா இருக்குன்ற, தொழுது அல்லாட்ட துவா செஞ்சாதான் உனக்கு அல்லாஹ் உதவி செய்வான், தொழுகாம படிச்சுட்டு அல்லாஹ் உதவி செய்வார். ஒரு பெண் திருத்த முடியும். குடும்ப தலைவிட்ட தீன் வந்துருச்சுன்னா, தீன்ல குடும்ப தலைவிகள் முதன்மையாக தன்னை ஈடுபடுத்திட்டாங்கன்னா அந்த குடும்பத்தை வழிநடத்துவது பெண்கள் தானே. உலமாக்கள் சொல்லுவார்கள், ஆண்களையும் பெண்களையும் பார்த்து ஆண்கள் 2 ரகம், பெண்கள் 2 ரகம். ஆண்கள் வெளி உலகத்தில் கவனம் உள்ளவர்களாகவும் பொறுப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். 2வது குடும்பத்தை கவனிக்கணும். பெண்கள் முதலில் குடும்பத்தில் கவனம் உள்ளவர்களாக இருக்கணும். கணவனுக்கு செய்ய வேண்டிய ஹிதுமத்து, பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய ஹிதுமத்து, இப்படி ஆண்கள் முதலில் துனியாவிலே சம்பாதிப்பதிலும் உலக காரியங்களிலே அதிகம் ஈடுபடுவதிலும், 2வது குடும்பத்தை கவனிப்பதிலும், பெண்கள் முதலில் குடும்பத்தை கவனிப்பதிலும், குடும்பத்தில தீன் பிரகாரம் கணவனின் பிள்ளை வாழ வைப்பதிலும், 2வது துனியாவிற்கு மாகுலை இந்த தீன பிறட்ட குடும்ப சேர்ப்பு பெண்கள் முதன்மையா இருக்க வேண்டும். அன்னை உம்மு சுலைம் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, மிகப்பெரிய ஒரு சஹாபி, தன்னுடைய கணவருக்கு எந்த அளவுக்கு அவர்கள் கீழ்ப்படிந்து நடந்தார்கள் என்பதற்கு இது ஒரு உதாரணம். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டுக்கு வர்றாங்க. நீங்க கவனிச்சதெல்லாம் விளங்கும். அப்ப வரும்பொழுது இவருடைய புகழ்வர் உம்மு சுலைமுடைய மகனார் நோன்பு நேரம் நோன்பு வச்சிருக்கிறாங்க. யாரு? கணவன் மனைவி நோன்பு வச்சிருக்கிறார். இவருடைய மகனாரு தந்தை வெளியே போயிருக்கிறாரு. ஆனா வீட்டுல மகனார் நோன்பு வைத்ததற்கு பின்னால் ஒரு களைப்பு ஏற்பட்டு அவர் மொத்த போயிடுறார். அந்த சிறுவர் மொத்த போயிடுறார். இப்ப வீட்டுக்கு யாரு வர்றா? கணவர் வர்றார். நோன்பு திறக்கிற நேரத்துல வர்றார். வந்த உடனே என்ன கேட்கிறாரு? தன்னுடைய மகனை பற்றி விசாரிக்கும் போது மனைவி சொல்றாங்க, உங்களுடைய மகனாரு நிரந்தரமான தூக்கம் தூங்கிட்டு இருக்கிறாரு, அவர் தொந்தரவு பண்ணாரு. மொத்த போயிட்டாருன்னு சொல்லல. நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம வீட்டு அந்த மாதிரி விடுவோமா? குடும்பத்துல யாராவது ஒருத்தர் மூத்தா போயிட்டா ரூம்ல சும்மா படுக்க போட்டு பூட்டிட்டு அவர் நிம்மதியை தூங்குறா சொன்னா நம்ம நம்புவோமா? எங்க கேட்டு ஆளக்கான வெளியே இழுத்துட்டு வா சொல்லுவோமா? சொல்ல மாட்டோமா? அப்ப மனைவி சொன்னா சரியா இருக்கும் சொல்லி மனைவி பெருசா சந்தேகப்படல. நல்லா கவனிச்சுட்டு வந்த தாய்மார்களே, அன்றைக்கு நோன்பு திறக்கிற நேரம் பையன் மௌத்தா போயிட்டாரு சொன்னா கணவர் நோன்பு திறக்கிறதுக்கு என்னன்னா தீனை எப்படி விளங்கியிருக்கிறாங்கன்றத கவனிங்க. அல்லாஹ்வுக்காண்டிதான் வாழணும், அல்லாஹ்வுக்காண்டிதான் மௌத்தா போகணும். இதுதான் சஹாபாக்களுடைய குறிக்கோள். அப்ப மனைவி சொல்றாங்க, அவர் நிரந்தரமா தூங்குறாரு, அவர் தொந்தரவு பண்ண வேணாம், நோன்பு திறக்கிற நேரம் ஆச்சு, நீங்க வாங்க நோன்பு திறக்கலாம். மனைவி கணவன் செய்யறாங்க, நோன்பு திறக்கிறாங்க. நோன்பு திறந்ததுக்கு பிற்பாடு கேட்கிறாங்க, நம்ம பையனுக்கு உடம்பு சொல்லி என்ன ஆச்சு? ரொம்ப நேரமா வரல. இல்ல, அவர் ஓய்வுல இருக்கிறாரு, பரவாயில்ல, ஓய்வு அவருக்கு இப்ப அவசியம். அப்படி இரவு நீளுது. நான் சபையில சொல்லக்கூடாது, இருந்தாலும் இந்த விஷயத்துக்காக சொல்லுகிறேன். அன்றைக்கு இரவு கணவன் மனைவிக்குள் இல்லற தேவை ஏற்பட்டது. அந்த தேவைக்கும் மனைவி கணவனுக்கு சம்மதம் அளித்து அந்த தேவையை பூர்த்தி செஞ்சு தர்றாங்க. உள்ள பையன் மௌத்தாய் கிடக்கிறார். மேலான தாய்மார்களை, எல்லா தேவையும் முடிந்ததற்கு பின்னால் சுபுகு உதயமானது. கணவர் கேட்டார், எங்க பிள்ளைய நேத்துல இருந்து காணும், நானும் கேட்கிறேன், நீ நம்ம தூங்குறார் என்ற நிரந்தர தூக்கன்ற
அப்போ அந்த மனைவி சொல்றாங்க, நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், நீங்க கோபிச்சுக்க கூடாது. ஒரு அமானிதத்தை அல்லாஹ் நம்ம கொடுத்தா அது என்ன செய்யணும், திரும்ப அவங்கள்ட்ட கொடுத்துணும். அதான அமானிதத்தினுடைய அடையாளம். அல்லாஹ் நமக்கு கொடுத்த அந்த பிள்ளை செல்வம் என்பது ஒரு அமானிதம். நமக்கு அல்லாஹ் ஆம்பளை பிள்ளைய கொடுத்தான், அது அமானிதம் தானே. நாமள கேட்டு வாங்க, நீ எல்லாம் ஆம்பளை பிள்ளை கொடுக்குது. நம்ம ஆம்பளை பிள்ளை கேட்பா, சமயம் நல்லா பொம்பளை பிள்ளைய கொடுத்துருவான். பொம்பளை பிள்ளை கேட்பா, சமயம் ஆம்பளை பிள்ளைய கொடுத்துருவான். சமயங்கள்ல பிள்ளைய கொடுத்தா போதும், எந்த பிள்ளையாதாலும் பரவாயில்ல, கொடுத்தா போதுன்ற நிலைமைக்கு இன்னைக்கு வந்துருச்சு குடும்பங்கள். ஒரு காலத்துல கேட்டு நான் ஆம்பளை பிள்ளையா கொடு, அல்ல பொம்பளை பிள்ளையா கொடுப்பான். நீ பொம்பளை பிள்ளையா கொடு, அல்ல ஆம்பளை பிள்ளையா கொடுப்பான். அடியாளுங்கெல்லாம் இந்த கேம் கூட்டிடுச்சு. இப்ப என்ன ஓடுதுன்னா, நீ பிள்ளைய கொடுத்தா போதும், ஒரு கல்யாணத்துல போய் நிக்க முடியல, ஒரு மைத்துல போய் நிக்க முடியல, 4 பேர்கிட்ட பேச முடியல, முதல் கேள்விய என்ன ஏதாவது இருக்குதான் தான் கேட்கறாங்க, பதில் சொல்ல முடியல, வெக்கமா இருக்கு, யாரெல்லாம் பிள்ளைய கொடுத்தா போதுன்ற நிலைமைக்கு நீங்க குடும்பங்கள் வந்துருச்சு. அப்ப அந்த மனைவி சொன்னாங்க, அமானிதத்தை அல்லாஹ் தந்தான், அந்த அமானிதத்தை அல்லாஹ் திரும்ப எடுத்துக்கிட்டான். கோச்சிக்கல, ஏன் மறைச்ச, ஏன் பொய் சொன்ன, எதுவுமே பேசல. எதற்கு சொல்ல வருது என்று சொன்னால், அதற்கு உம்மு சுலை, ஒரு குடும்பத்தில் ஒரு பெண்ணிட்ட தீன் வந்துருச்சுன்னா, ஒரு தீன்ல பெண் தன்னை முதன்மையாக ஈடுபடுத்திட்டாங்கன்னு சொன்னா, கணவரை எப்படி எடுத்து செல்வது, அமலை எப்படி சரியாக பூர்த்தி செய்வது, இழந்த மகளுடைய அந்த துக்க செய்தியை எப்படி நாசுக்காக சொல்வது, இது எல்லாம் விளங்கியவர்கள் தான் அன்னை உம்மு சுலைம் ரலியல்லாஹு. கணவர் பெருமானாட்ட போய் சொல்றார், ரசூலுல்லாஹ் நேத்து நடந்த சம்பவம் தெரியுமா அவங்களுக்கு, இப்படி ஆகி போச்சு. ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, அந்த சம்பவத்தை கேட்டுட்டு பாரக்கல்லாஹ் என்று துஆ செய்தார்கள் கணவன் மனைவிக்கு. அல்லாஹ் உங்களுக்கு நேற்று இரவு பரக்கத் செஞ்சிட்டான். மேலான தாய்மார்களே, இந்த வரலாறு எல்லாம் எதை சுட்டி காட்டுகிறது, பெண்கள் நமக்கு முன்னால் வாழ்ந்த ஆரம்ப காலத்தில் இந்த தீனுக்கு முதன்மையானவர்களாக நின்றார்கள். இன்னைக்கு பெண்கள் எதுக்கு நிக்கிறோம், எங்கேயாவது ஒரு போராட்டம்னா பஸ்ல ஏறி உட்கார்ந்து நேரா போய் இறங்கிடுறோம். ஏதாவது ஒரு ஆர்ப்பாட்டம்னா முதல்ல போய் நின்றோம். இது துனியா சார்ந்த விஷயத்துக்கு போற நன்மையே கிடையாது. அல்லாஹ் கேள்விதான் கேட்பான், யாரை கேட்டு போன, உன் வீட்டுக்கார அனுமதி கேட்டியா, நீ பாட்டு போய் நிக்கிற. மார்க்கத்திற்காக தீனுக்காக நான் முதன்மையாக வந்து நிற்க வேண்டும். இன்றைக்காவது யார் வீட்டு வாசலியாக போய் அல்லாஹ்வுக்காக போய் நின்றுக்கிறோமா, கொஞ்சம் தொழிலுக்கு வாங்கல, கொஞ்சம் தீனின் பிரகாரம் என்னைக்காக அல்லாஹ்வுக்காக இந்த தீனுக்காக நம்ம நேரத்தை ஒரு 10 நிமிஷம் செலவு பண்ணிருக்கிறோமா, அல்லாஹ் கொடுத்த வாழ்க்கை தானே இது, அல்லாஹ்வுக்காக செலவு பண்ணு என்ன வந்துட போல். நீங்க நல்லா பாருங்க, வழிமார்கள் வந்து வழியின் பின்னணி எத்தனை பெண்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இருக்கிறார்கள், அவங்க பிறக்கும் போது குருடர். அவருடைய தாயினுடைய முயற்சி தான் துவா, அல்லாஹ் அந்த துவாவை கபூல் செய்யறான். தஹஜ்ஜுல போய் பார்க்கறாங்க, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கண் பார்வை வந்திருக்கு. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய தாயாருடைய முயற்சி தான் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மிகப்பெரிய இமாமாக உருவானார்கள். தாய்மார்களுடைய அந்த வளர்ப்பு, ஒரு பெண்ணிடத்துல தீன் வந்துச்சுன்னா அங்க ஆலிம்களை உருவாக்க முடியும், தாபீன்களை உருவாக்க முடியும், அவுலியாக்களை உருவாக்க முடியும். ஏன் நபிமார்கள் வந்ததும் கூட ஒரு பெண்ணினுடைய முயற்சிக்கு பின்னால் தான். மேலான தாய்மார்கள், இந்த பெண்ணு வெளியே தெரிய மாட்டான், ஆனா பெண்ணுடைய உழைப்பும் முயற்சியும் உள்ள ஒளிஞ்சிருக்கு, மறைஞ்சிருக்கு. அதை இன்றைய வாழக்கூடிய பெண்கள் கைவிட்டுட்டார். அதை நாம திரும்ப மீட்டோம். மேலான தாய்மார்களே, எத்தனையோ சஹாபிகள், எத்தனையோ சஹாபி பெண்கள் இந்த மார்க்கத்திற்காக தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக அர்ப்பணித்திருக்கிறார்கள். நான் ஒரே ஒரு நிகழ்வை சொல்லி நான் நிறைவுக்கு வருகிறேன். அதே உம்மு சுலைம் அவர்கள் தங்களுடைய குழந்தை இறந்து போன அந்த செய்தியை அல்லாஹ்வுக்காக சபர் செய்தார்கள். அதற்கு பின்னால் அவர்கள் வாழ்வில் அல்லாஹ்வுக்காக பல குழந்தைகளை தந்தார். அதுல ஒரு குழந்தை தான் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அப்படியே தரதரம் எடுத்துட்டு போய் நபிகள் நாயகத்தை விட்டு, யார சொல்ல இவரை உங்கள்கிட்ட வேலைக்கு வச்சீங்க. 10 வருஷம் ரசூலுல்லாஹ் அனஸ் அவர்கள் பணியாளராக வேலை செய்தார்கள். எவ்வளவு பெரிய பாக்கியம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்துல ரசூலுல்லாஹ்க்கு ஹிதமத் செய்யற ஒரு நசீபு நம்ம குடும்பத்துல, நம்ம பெண்ணுக்கு, நம்ம பிள்ளைகளுக்கு கிடைச்சிருக்கா? இப்ப அன்னை உம்மு சுலைமுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சதுன்னா அவங்க வாழ்ந்த அந்த வாழ்க்கை. இன்னும் சொல்ல போனா குதுபுதீன் ரஹ்மத்துல்லாஹி என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு இறை நேசர், அவங்க அம்மா என்ன செய்யறாங்க, 3 வயசுல கொண்டு போய் மதரசால விட்டாங்க. விடும்போது அஜத் என்ன செய்யறாரு, அவுது பில்லா அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார் ஓதி கொடுக்க. அந்த 3 வயசு குதுபுதீன் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் 10 ஜுஸு ஓதுனார். அஜத் ஆச்சரியப்பட்டுட்டார். 3 வயசா இருக்கிற உனக்கு எப்படி இவ்வளவு மனப்பாட சக்தி, எப்படி நீ குரானை பார்க்காம ஓதுற?
அந்த குழந்தை பேசுகிறது. என் தாயார் கருவறையில் இருக்கும் பொழுதே குர்ஆன் ஓதுவதை நான் நிறைய கேட்டிருக்கிறேன். என் தாய் வயிற்றுல நான் இருக்கும்போது நிறைய குர்ஆன் திலாவத்தை கேட்டிருக்கிறேன். நான் பிறந்ததுக்கு பின்னால் நான் பால் குடிக்கும் போது, வீட்டுல தூங்கும் போது, என்னை குளிப்பாட்டும் போது, என்ன ஒவ்வொரு நேரத்தையும் என்ன அவங்க உதவி செய்யும் போது வாயில எப்போ பார்த்தாலும் குர்ஆன் ஆயத்தை ஓதிக்கிட்டே எனக்கு சிறந்த செய்வாங்க. அதை நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். அதுல வந்து இந்த 10 ஜுஸ் மனப்பாடம். அசல்ல அந்த அம்மாவுக்கு 14 ஜுஸ் 10 ஜுஸ் மனப்பாடம் ஆயிடுச்சு. அப்ப அந்த அம்மா போட்டு அடுத்து கேட்கிறாங்க, எப்படி இந்த வயசுல இவ்வளவு மனப்பாடம்? அப்போ அவங்க சொன்னாங்க, என் புள்ள சொன்னதுதான் உண்மை. அப்படியே போடாது மனசால விட்டீங்க, அவன் தான் நல்லா ஓதுறானே. அப்போ அவங்க அம்மா சொன்னாங்க, அவனுக்கு பார்த்து ஓத அறிவு கிடையாது. என்னங்க, குர்ஆன பார்த்து ஓதுற அறிவு இல்ல, கேட்டு கேட்டு மனப்பாடம் பண்ற ஒரு அறிவு தான் இருக்கு. மனுஷனுக்கு 2 ஆற்றல் இருக்கா இல்லையா? பார்த்து படிக்கிற ஆற்றல் ஒண்ணு இருக்கு, சொல்லி தந்தா அப்படியே வெப்பம் பூச்சிக்கிற ஆற்றலும் இருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப தாய்மார்கள் செய்யக்கூடிய அந்த தீனுடைய உழைப்பு தான் பெண்களுக்கு இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு முதுகெலும்பாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, எத்தனையோ இறை நேசர்கள், அதில் குறிப்பாக முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய சொல்லி காமிக்கிறார்கள், நான் ஒரு பயணத்தில் இருந்தேன். அந்த பயணத்தில் கிட்டத்தட்ட 12,000 முஸ்லிம்களை நான் தௌபா செய்ய வைத்தேன். ஒரு நீண்ட பயணத்துல போறாங்க முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி. அந்த பயணத்துல உரை நிகழ்த்துறாங்க, தீன் சம்பந்தமா பயான் செய்யறாங்க. அதுல பாத்தீங்கன்னா 60,000 பிற சமயத்தை சேர்ந்த மக்கள் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. அந்த பயணத்துல இருந்த 12,000 முஸ்லிம்கள் தௌபா செய்யறாங்க, வீட்டுல வந்து சந்தோஷம் அடைகிறாங்க. என்ன இவ்வளவு சந்தோஷம்? தாயார் கேட்ட போது, நான் ஒரு பயணம் செஞ்சேன், அந்த பயணத்துல தீனுடைய விஷயங்களை எடுத்து சொன்னேன். அந்த விஷயங்களை கேட்ட பிற மாற்றார்கள் 60,000 பேர் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. 12,000 முஸ்லிம்கள் அந்த நொடியில அல்லாஹ்வை தௌபா செஞ்சாங்க. அம்மா சொன்னாங்க, இது உன் திறமையால வந்தது அல்ல. இப்ப மகன் கேட்கிறார், எப்படி? நான் உனக்கு ஒவ்வொரு தடவையும் பால் கொடுக்கும் பொழுது, யா அல்லாஹ் என் குழந்தையை இந்த தீனுக்கு ஹயாத்தாக்கி வை, என் குழந்தையை கொண்டு இந்த தீனுக்கு என்ன வேலை அதை வாங்கிரு, இப்படி நியத்து பண்ணிதான் நான் உனக்கு பால் கொடுத்தேன் அப்படின்னா. மேலான தாய்மார்களே, குடும்பத்தில் எந்த நிலையில் நீங்கள் இருந்தாலும் அந்த நிலையில் இந்த தீனுக்காக நாம் என்ன பாடுபடுவோம், இந்த தீனுக்காக நாம் என்ன முயற்சிகளை எடுப்போம், இந்த தீனுக்காக நாம் செய்ய வேண்டிய வேலைகள் என்ன என்பதை ஒவ்வொரு நாளும் யோசித்து, நீங்கள் எடுத்த எடுப்பில் ரொம்ப தூரம்லாம் போய் தீனுக்காண்டி உழைக்க வேணாம். முதல்ல உங்க குடும்பத்தை சுத்தி ஒரு ரவுண்டு பாருங்க. வீட்டுக்காரர் தொழுறாரா? தொழுவது இல்லை, முதல்ல அவரை திருத்துவோம். நாம பெற்ற பிள்ளைங்க தொழுவதா? தொழுவதில்ல, முதல்ல பிள்ளைங்களை திருத்துவோம். குடும்பத்துல எல்லாரும் திருத்தியாச்சு, அல்ஹம்துலில்லாஹ். பக்கத்து வீட்டுக்கு போவோம், ஏட்ட வீட்டுக்கு போவோம், அந்த தெருவுல போவோம். இப்படிதான் இந்த தீனை கொண்டு போனோம். எடுத்து நேரா இன்னொரு ஊர்ல போய் இறங்கி, நாங்க தாவா பண்ணி செய்ய வந்திருக்கிறோம், இந்த வீட்டுல தாயத்து தொங்க கூடாது, இங்க இது தொங்க கூடாது. முதல்ல சொந்த வீட்டுல உள்ள இருக்கிற 4 செவுத்த பூசிட்டு தான் வெளியே என்ன செய்யணும், அதுக்கப்புறம் பெயிண்ட் பூச வரணும். அப்படி நீங்க வாழ்ந்தால் மட்டும்தான் இஸ்லாமிய மார்க்கத்தில் நீங்கள் முதன்மையான பெண். இல்லைன்னு சொன்னா பேரளவில் ஒரு முஸ்லிமான பெண்ணு மட்டுமே ஒழிய நீங்கள் முதன்மையான பெண்ணாக ஆக முடியாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வதை போன்று, இது பாரத் இம்ரான் ரப்பி இன்னி நதரத்து லக மா ஃபீ பத்னி. இம்ரானுடைய மனைவி யாருன்னு கேட்டீங்கன்னா, அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய பெற்றோர்கள் அல்லாஹ்ட்ட துஆ செய்யறாங்க, அல்லாஹ் நான் கர்ப்பத்துல இருக்கிறேன், என் வயிற்றுல இருக்கிற குழந்தைய எனக்கு நீ ஆம்பளை பிள்ளையா கொடுத்துட்டீங்கன்னா, இந்த ஆம்பளை பிள்ளையை நான் உன் தீனுக்காக அர்ப்பணிக்கிறேன்னா. இன்னும் தாய்மார்கள் இப்படிதான் வாழ்ந்தா. இன்னைக்கு நாமும் கர்ப்ப காலத்திலையும் அப்படிப்பட்ட நியத்துக்கள் வைப்பது கிடையாது. குழந்தை பெற்றதற்கு பின்னால் அந்த பெண் பிள்ளையோ ஆண் பிள்ளையோ இந்த தீனுக்காக அர்ப்பணிப்பது கிடையாது, துனியாவுக்காக அர்ப்பணிக்கிறோம். அதனால் இந்த உலகத்தில் அவர்கள் வாழ்வுடைய அழிவை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா இந்த உலக சொற்ப வாழ்க்கையில் நாம் தீனை முழுமையாக கற்று, அந்த தீனின் பிரகாரம் நாம் முதலில் வாழ்ந்து, நாம் வாழ்ந்த வாழ்க்கையை பிறருக்கு எடுத்து சொல்லக்கூடிய முதன்மையான தீனுடைய பெண்களாக அல்லாஹ் நம்மை மாற்றுவார். இந்த மஹல்லாவில் உள்ள எல்லா ஆண்களையும் பெண்களையும் அல்லாஹ் தொழுகையாளியாக உருவாக்குவானாக. இந்த மஹல்லாவை அல்லாஹ் பரக்கத்தாக மாற்றி வைப்பதாக. இந்த மஹல்லாவில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் அல்லாஹ் தஆலா நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தை முழுவதுமாக தருவானாக. இந்த மஹல்லாவில் இந்த மதரசாவை கிராமத்து வரைக்கும் நடக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. குர்ஆனை தொடாத பிள்ளைகளுக்கு அல்லாஹ் குர்ஆன் தொடக்கூடிய நசீபை தருவானாக. கலிமா சொல்லாமல் தீன பிரகாரம் வாழாமல் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அல்லாஹ் கலிமா சொல்லி தீன பிரகாரம் வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் வழங்குவானாக. எதை பேசினமோ எதை கேட்டோமோ அதை அமல் செய்யக்கூடிய நற்பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கபூல் செய்து தருவானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.